Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைக்குள்ள போலாமா? Exodus chapter 20 verses 6. Exodus chapter 20 verses 6. But I will be very kind to people who love me and obey my commands. I will be kind to the family for those who for thousands of generations. புரிஞ்சா? என்ன சொல்லியிருக்குதுனாக்கா, இங்கே ரெண்டு விஷயம் சொல்லியிருக்குது. என்னன்னா, ஒன்று, யாரைத்த என்ன நேசிக்கிறாங்களோ ஒன்று. ரெண்டாவது, நான் கொடுத்துருந்து கமாண்ட்மெண்ட்ஸை யாரைத்த கீழ்ப்படுகிறாங்களோ, என்ன நேசிக்கிறாங்களோ, நான் கொடுத்த கமாண்ட்மெண்ட்ஸை கீழ்ப்படுகிறாங்களோ, அவங்களோட குடும்பத்தை என்ன பண்ணுவாரா? 1000 மடங்கு என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பாரா. 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாரா. எப்படி ஆசீர்வதிப்பாரா? ஜென்ரேஷன் வயசாக என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பாரா. ஓகேவா? இப்போ உங்கள் பசங்க இருக்காங்க, உங்கள் பசங்க போயிட்டு அவங்க பசங்க அப்படி என்ன பண்ணுவாரா? அவர் ஆசீர்வதிக்கலாம். 1000 மடங்கு என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பாரா. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. கை நம்ம என்ன பண்ணோம்? 2 விஷயம் பண்ணணும். அந்த மாதிரி ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும்னாக்கா நம்ம 2 விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவரை நேசிக்கணும். ஒன்றாவது ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணணுமோ நேசிக்கணும். ரெண்டாவது, அவர் நமக்கு கொடுத்த கமாண்ட்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படினோம். நம்ம கொடுத்தது இல்லை, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாரு. அது நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படினோம். நம்ம கீழ்ப்படினோமா? கொஞ்சம் யோசிக்கணும். இது 2 செஞ்சாக்கத்தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகாது ஆசீர்வாதம் என்ன பண்ண உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? என்ன மாதிரி ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? 1000 மடங்கு, thousands ஆஃப் ஜென்ரேஷன்ஸா அப்படின்னு என்னது? ஃபேமிலி, thousands ஆஃப் ஜென்ரேஷன்ஸ். குடும்பத்தில் இல்லாத ஒரு ஜென்ரேஷன் முழுவதும் என்ன பண்ணுவார்? அவர் ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பேர் அதிர்ஷ்டம் பார்த்தீங்களா? நீங்கள் கீழ்படுறீங்களா? அதை நேசிக்கிறீங்களா? அதை நேசிக்கணும், கீழ்ப்படினோம். அதுதான் ரொம்ப நம்மளோட வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கீழ்ப்படிங்கோ, நேசிங்கோ, ஒரு வார்த்தையை படிங்கோ, தினம் ஒரு வார்த்தை படிங்கோ, செபிங்கோ. அவங்க என்ன பண்ணுவார்? ஆஸ்வதிப்பார். அவங்க இல்லையா? கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.